ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான சூப்பரான டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை வீட்டில் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் போதும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கான பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டைக்குன்னு மாவு வாங்கி வச்சுருப்போம்ல, அந்த மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் சுடுதண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கான அளவு மாவை பொறுத்து மாறுபடும். இப்போ நான் எடுத்துருக்கிற 1 கப் அளவுக்கான மாவுக்கு 1 1/4 கப் அளவுக்கான சுடுதண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துட்டு கரெக்டாக மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க தண்ணி ஊற்றுறத. அப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்து பார்த்துட்டு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணி சேர்த்து மாவு பிசையும் பொழுது பால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு வேகலை கொழுக்கட்டையில் அப்படிங்கிற பிரச்சனையும் நமக்கு இருக்காது. இப்போ பாருங்கள், எனக்கு ஓரளவுக்கு மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தண்ணியோடைய அளவு ரொம்ப அதிகமாகிடும். அதனால் தண்ணி சேர்க்குறத நிறுத்திட்டு மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு மாவு எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்பவும் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுக்காம ஒன்று திரண்டு வந்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 300 ml அளவுக்கான பசும்பால் எடுத்துருக்கிறேன். இது காய்ச்சாத பால் தான். இது கூடவே எந்த அளவுக்கு பால் எடுத்தனோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். பால் சூடாகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம உருண்டைகள் உருட்ட ரெடி ஆகிடலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறேன். நம்ம பால் கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக உருட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உள்ளே பால் சர்க்கரை அதோடைய டேஸ்ட்லாம் உள்ளே இறங்கி சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வால் மாதிரியும் உருட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷேப் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் ரெண்டுமே கலந்து தான் உருட்டியிருக்கேன். இப்போ நம்ம உருண்டைகள்லாம் வேகிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு 4 உருண்டை அளவுக்கான மாவு மட்டும் நான் உருட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 100 ml அளவுக்கான தண்ணி மட்டும் சேர்த்து வச்சிடலாம். இதை நல்லா கரைச்சி விட்டு நல்லா பால் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம அப்புறமா பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டை உருட்டுற நேரத்தில் பாலுமே கொதித்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணி போட்டு தான் மாவு உருட்டியிருக்கோம். அதனால் பாலுக்குள்ளே சேர்க்கும் பொழுது மாவு எதுவும் கரைஞ்சி வராது. அதனால் பயப்படாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறமா லைட்டாக இப்போ நான் கிண்டி கொடுத்த மாதிரி கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒட்டி இருந்துச்சு உருண்டைகள் அப்படின்னா அது மேலே எழும்பி வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமெல்லாம் நான் ஆல்ரெடி நம்ம அந்த கிண்ணியில் கொஞ்சனா மாவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அந்த மாவு தண்ணி சேர்க்கும் பொழுது நமக்கு பால் கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான். ஒருவேளை நீங்கள் இந்த மாவு எடுத்து வைக்க மறந்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கொழுக்கட்டை மாவுலேயே 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி பிசையாமல் இருக்கிற மாவை எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி சேர்த்துக்கோங்க. பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளுடைய உருண்டைக்கு ஏற்ற மாதிரி மாவு வேகும். சின்ன உருண்டையாக உருட்டினீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப பெருசாக உருட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் ஒன்று எடுத்து செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை மூடி அளவுக்கான தேங்காய் உடச்சி அதிலேருந்து தேங்காய் பால் எடுத்து அதையும் சேர்த்துருக்கிறேன். எந்த அளவுக்கு மாவு எடுத்தனோ அதே அளவுக்கான சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதில் நம்மளுடைய தண்ணியோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோடைய அளவும் தேவைப்படும். 3/4லேருந்து 1 உங்களுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏலக்காய் தேங்காய் பிடிக்கல அப்படின்னா கடைசியாக சேர்த்து அது 2 பொருளையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்த உடனேயுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆறுனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கெட்டியாக நமக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.